ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பகுதி கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வார்த்தை. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன செய்கிறேனா உங்களோடு கூட இருக்கிறேன். நல்லா சொல்லுங்க, தேவன் யாரோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். முடிஞ்சா பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இதுவரை 11 மாதங்கள் நம்மோடு கூட தான் இருந்தார். 12வது மாதம் மறுபடியும் ஆண்டவர் திட்டமாய் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த வருடத்தை முடிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாட்களிலே யார் உங்க கூட இருக்கிறார்கள்? இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற அவிசுவாசம் விசுவாசம் எந்த நிலையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று என்னால் திட்டமாய் சொல்ல முடியும், அவர் நம்மோடு கூட இருந்து இந்த வருடத்தை முடிக்கும் போது ஆச்சரியமாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறேன் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் கூட இருக்கிறார். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு தேவன் கூட இருக்கிறாரா, தேவன் என் கூட தான் இருக்கிறார் என்கிற விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி விசுவாசம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையினால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எந்த தேவ பிள்ளை ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார், எனக்குள்ளிருந்து செயல்படுகிறார், என்னை சுற்றி அவர் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கூட இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தி செல்வார். உங்கள் விசுவாசம் தளர்ந்து விடாதபடி, உங்கள் விசுவாசம் சோர்ந்து போய் விடாதபடி, உங்கள் விசுவாசம் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் விட்டு விடாதபடி இந்த நாளிலே மறுபடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் எழுதி வைத்திருக்கிறார். இதோ அந்த வசனம் சங்கீதம் 48வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் எதுவரை நம்மை நடத்தி செல்வார் என்றால் மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. அவர் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போயிட வேணாம், நீங்க சந்தேகப்பட வேணாம், நீங்க விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் குழப்பத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவனோடு கர்த்தர் இடைப்படுகிறார், எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம். ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். 14ஆம் வசனத்தை வாசிங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடே கூட என்ன செய்தார்னா இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். என் தியானத்தின் தலைப்பு தாவீதோடு இருந்த கர்த்தர். சொல்லுங்க, தாவீதோடு இருந்த கர்த்தர். God was with David. தாவீதோடு இருந்த கர்த்தர். தாவீதோடு கூட இருந்தார் என்றால் என்னென்ன நிலையிலே தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் கூட இருந்து வெளிப்பட்டார், எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் கூட இருந்து என்ன செய்தார் என்பதை வசனத்துக்குள் தியானிக்கும் பொழுது நீங்கள் வாஞ்சையோடு கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த குறிப்புகள், அந்த வார்த்தைகள் தாவீது வாழ்க்கையில எப்படி இருந்து கர்த்தர் அவனை நடத்தினார், ஆசீர்வதித்தாரோ அதே போல தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வாசிங்கள் ஒரு வசனத்தை. முதலாவது, தாவீது வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் கூட இருந்தார், வெளிப்பட்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். 13ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த தாவீதை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியத்தை திட்டமாய் நீங்கள் தாவீதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது வீட்டுல மொத்தம் 8 பிள்ளைகள். 8வது பிள்ளை தான் இந்த தாவீது. தாவீது வாழ்க்கையில மொத்தம் 8 பிள்ளைகள். இந்த 8வது பிள்ளை தான் இந்த தாவீது. தாவீது வாழ்க்கையில இவருடைய அப்பா தாவீதை பெற்றெடுக்கும் போது அவருடைய தாய் எந்த நிலையில பெற்றெடுக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு சூழ்ச்சியிலே அவருடைய தாயார்
அவர் ஒரு மோவாபிய ஸ்திரீயை போல அவர்கள் வேஷம் வைத்துக் கொண்டு தாவீதும் தாயும் தாவீதுடைய தகப்பனும் இணையும் பொழுது அவர் இப்படிப்பட்ட நிலையில் தான் பெற்றெடுக்கப்படுகிறார். இதனால குடும்பத்தில் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடையாது. குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவர். தாவீதுடைய தகப்பனார் பல முறை இந்த பிள்ளை வேண்டாம் நமக்கு என்று சொல்லி அந்த கருவை கலைக்க முயற்சி செய்திருக்கிறார். சரித்திர பிரகாரமாய் படிக்கிறவர்களுக்கு தெரியும், தாவீதுடைய தகப்பன் தாவீதை வெறுத்தார். தாவீதை அவருக்கு பிடிக்கவே இல்லை. மற்ற 7 பிள்ளைகளும் சரி, ஆனால் இந்த தாவீது பிறக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை சந்தித்தார். அவமானகரமான வார்த்தைகள் கேட்க வேண்டியதா இருந்தது. சில குழப்பங்கள் அதுக்கு பின்பதாக இருக்கிறது. அதனால தாவீது பிறக்கும் போதே ஒரு வசனத்தை சொல்வார். அவர் சொல்கிறார், அவருடைய அனுபவத்தை என்ன சொல்றார்னா, நான் தாயின் கற்பத்தில் வெளிப்பட்ட போதே நான் யார் சார்பில் விழுந்தனா, கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல தான் நான் என்ன செய்தனா விழுந்தேன் என்று சொல்வார். அப்ப கவனிங்க, பிறக்கும் பொழுது என் தாய் என்னுடைய மடியில நான் விழல, தேவனே உம்முடைய சமூகத்துல தான் நான் விழுந்தேன் என்று சொல்கிறார். அப்ப எந்த அளவுக்கு குடும்பத்தால அவர் புறக்கணிக்கப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். 8 பிள்ளைகளில் 8வது பிள்ளை. மற்ற 7 பேரும் எல்லா இடத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். மூத்தவர்கள் எல்லாருமே ராணுவத்தில் இருக்கிறார்கள், ராணுவ பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், தேசத்திலே அங்கீகாரங்களை பெற்றிருக்கிறார்கள். எல்லாருமே அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே பார்க்கிறார்கள். ஆனால் வீட்டிலே தகப்பனால சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டவனாய் ஒரே ஒருத்தன் ஆடுகளுக்கு பின்னாடி போய்கொண்டு அங்கே காடுகளிலே வாசம் பண்ணுகிறான். மீதி எல்லாரும் வீட்டில் இருக்கிறார்கள், ராணுவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் வீட்டில் இல்லை, அவன் காடுகளிலும் வயல்களிலும் மலைகளிலும் இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அவன் ஒரு சிறு பையனாய் இருக்கிறான். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்துல ராஜாவா இராதபடி சவுலை நான் தள்ளிவிட்டேன். ஆனா சாமுவேலே நீ கேளு, நீ போய் தைல கொம்பை நிரப்பி நான் சொல்ற வீட்டுக்கு போய் அங்கே ஒருத்தனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். அதே போல தைல கொம்பை எடுத்துக்கொள்கிறான். எப்பெல்லாம் அந்த தைலத்தில் குப்பியில் தைலம் நிரப்பப்படுதோ நிச்சயமா யாரோ ஒருவர் ராஜாவாய் அபிஷேகப்பட போகிறார்கள் என்பது நிச்சயம். அந்த தைல கொம்பை எடுத்துவிட்டு சாமுவேல் அந்த தாவீதுடைய தகப்பனார் வீட்டுக்கு போகிறார். நல்ல கவனிங்கள், 7 பேரும் இருக்கிறார்கள் வீட்டுல. 7 பேரும் முதல் ஆள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கவனிங்கள். வாசிங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், அவனுடைய உயரத்தை பார்க்கிறான், அழகை பார்க்கிறான், பேச்சை பார்க்கிறான், அவன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், ராணுவத்தில் இருக்கிற ஸ்தானங்களை பார்க்கிறான். அதனால்தான் சாமுவேலுக்கு உடனே முடிவு பண்ணிட்டார். முதல் உள்ளவன் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டார், இவன் தான் இனிமேல் தேசத்துக்கு ராஜாவா இருப்பான். ஏன் அப்படி அவர் முடிவு பண்ணார்னா, ஏற்கனவே இருந்த அந்த சவுல் இருக்கிறாரே முதல் ராஜா, அவர் தான் அந்த தேசத்திலே வளர்த்தியா இருப்பாரா. அதனால்தான் இவர் உடனே முடிவு பண்ணாரு, அடுத்தவனும் நல்ல வளர்த்தியா தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிருப்பாரு, வேற யாரையும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டார். முடிவு பண்ணினார். உடனே கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, நீ சாமுவேல் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா நான் எதை பார்க்கிறேனா? இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தை பார்க்கிற தேவன் என்ன செய்தார்? நீங்கள் கவனிச்சீர்கள் என்றால் நம்முடைய வாசித்த வசனத்துல சொல்லுகிறது, அந்த 13ஆம் வசனத்துல தாவீது இப்ப எங்க இருக்கிறான்னா காட்டுல இருக்கிறான். இவங்க கேட்கிறாங்க, எல்லாரும் முடிஞ்சு போச்சு, 7 பேரை ஆண்டவர் ஒவ்வொருத்தரா வேண்டான்றார். இவனா கிடையாது, அவனா கிடையாது, அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான் கிடையாது, இன்னும் இவன் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா இருக்கிறான், இன்னும் கூட நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இல்ல கிடையாது. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, 7 பேர் போயாச்சு. 8வது தாவீதுடைய நேரம் வரணும். அவங்க அப்பாக்கே ஒரு பிள்ளை இருக்குன்னு மறந்து போச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு தூரம் அன்பு இருந்திருந்தா அந்த அன்பை வெளிப்படுத்தி இருப்பார்னா, ஒரு வீட்டுல இப்படி ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வராங்கன்னா எல்லாருமே வந்து விடுவார்கள், யாரையுமே விட்டு விட மாட்டார்கள், எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. ஆனா ஈசாயி தாவீதை மட்டும் கூப்பிடுறதுக்கு அவனுக்கு நினைவில்லைன்னு சொல்றான் பாருங்க. எனக்கு நினைவில்லை. ஆமா இப்பதான் எனக்கு நினைவு வருது நீங்க சொன்ன உடனே. ஒரே ஒரு பையன் இருக்கான், ஆனா அவன் ஒரு அன்வான்டட் ஃபெலோ, அவன் எதுக்கு பிறந்தானே தெரியல, சரி இருந்தாலும் அவனை நீங்க கூப்பிட சொல்றீங்களான்னு சொல்லி காடுகளில் இருந்து அவனை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அவனை வீட்டுக்குள் வரவேற்கிறார்கள். ஒரு சின்ன பையனா ஆடு மேய்க்கிறவன் ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வரான். எல்லாரும் சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கார்கள், நல்ல வாட்ட சாட்டமா
ராணுவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணி நல்லா பக்காவா நிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டது. இவன் தான் என்று சொன்ன உடனே சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். யார் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார்னா, சகோதரன் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்த நாளிலே கர்த்தர் அவனோடு இருந்து சகோதரர்கள் நடுவிலே கனப்படுத்தினார். சொல்லுங்க, சகோதரர்கள் நடுவிலே என்ன செய்தார்? ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் நான் சொல்லுவேன், கர்த்தர் அவருடைய சகோதரர்கள் நடுவிலே அவர்களை கனப்படுத்துவார். இதுதாங்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் முதலாவது ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த நிலையில நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை நேசிக்க வேண்டியவர்கள் நேசிக்காமல் போயிருக்கலாம். பல சூழ்நிலையிலே உங்களை அவர்கள் வெறுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெறுத்து விட்டார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் என்னன்னா, குடும்பத்தில் நாம் நிராகரிக்கப்பட்ட உடனே தேவனும் நிராகரித்து விட்டார் என்கிற எண்ணத்துக்குள் வந்துவிடும். கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், மனுஷன் எதை பார்த்துக்கிட்டு இருக்கான்? சொல்லுங்க, மனுஷன் எதை பார்த்துட்டு இருக்கான்? முகத்தை பார்க்கிறேன். ஆனா மனுஷன் பார்க்கிற காரியத்தை ஒரு காலம் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கணும்னா நேரா அவனுடைய இருதயத்தை மாத்திரமே பார்க்கிறேன். அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் தான் சொன்னார். இவனுக்கு இந்த கரு கலைப்புல நடக்கும்பொழுது தாவீது, அப்படிதான் நினைக்கிறேன், அவர்கள் எல்லாரும் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இவன் பாத்திரம் நீங்க வாசிப்பீங்கன்னா தாவீது கொஞ்சம் குள்ளமானவன். இவர்கள் அளவுக்கு அவனால் வளர்ச்சி அடைய முடியவில்லை. அப்ப அதுக்கான ஆகாரம் சரியா கிடைக்கல, வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்றார், அவெல்லாம் வளர்ச்சியில வேணா வளர்ந்திருக்கலாம்பா, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இவனை நான் சகோதரர்கள் நடுவில் என்ன செய்யறேனா அபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். தகப்பன் கனவீனப்படுத்தினார், ஆனால் தகப்பனுங்களுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிற நம்முடைய தேவன் அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க குடும்பத்தால நிராகரிக்கப்பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்ல விசுவாசிங்க. இன்னைக்கு இந்த செய்தியை சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்போ தாவீதோடு இருந்து கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே கனப்படுத்துவார்னா, உங்க கூடயும் என் கூட இருக்கிற கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே நம்மை கனப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த உலகம் புறக்கணிக்கும், இந்த உலகம் நிராகரிக்கும். இந்த உலகம் எதை கண்டுபிடிக்கும்னா, அவன் கிட்ட என்ன மைனஸ் இருக்கோ அதை மட்டும் தான் இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கும். ஆனா என்ன ஆண்டவர் எதை பார்க்கிறானா, அவனுடைய மைனஸ் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் பிளஸ் ஆக மாற்றி அவனை சகோதரர் நடுவிலே கனப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு உங்கள் பாதை எப்படி இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய சொந்தங்கள் நடுவிலே, உங்கள் நண்பர்கள் நடுவிலே, உங்கள் பிள்ளைகள் நடுவிலே, உங்கள் குடும்பத்தார் நடுவிலே எந்த இடத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை என்னால் திட்டமாய் சொல்ல முடியும், என்னோடு இருக்கிற கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆனா ஏன் அநேகர் கனம் அடையல? நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ரொம்ப வித்தியாசமா நடக்குது. நீங்க கனம் பண்ணுவார்னு சொல்றீங்க, ஆனா நான் கனவீனம் அடைகிறேன். ஒருவேளை நம்மை நாம் சோதித்து பார்க்கணும். யார் கனவீனம் அடைவார்கள் என்றால், யார் தேவனை இருக்கிறார் என்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆண்டவர் மேல வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்களோ, தாகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, ஒரு பெரிய தேவன் அவர்களுக்குள் கிரியை செய்கிறார் என்கிற விசுவாசம் இல்லாத எல்லாருமே, நான் சொல்கிறேன், அவர்களுக்குள் இல்லாத விசுவாசத்தினால் அவர்கள் கனவீனப்பட்டு போய்விடுவார்கள். ஆனா எந்த தேவ பிள்ளைக்குள்ள அந்த விசுவாசம் துளிர் விட்டு கொண்டிருக்கிறதோ, நிச்சயமாய் ஒரு காலம் நம்மை அவமானமோ கனவீனம் அடைய செய்கிற தேவன் அல்ல, நம்மை கனப்படுத்தி உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தின் நிலை என்ன? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்துல நீங்க சொல்றீங்களா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தின் நடுவே இதுவரைப்பட்ட வெட்கத்தின் நடுவிலே கர்த்தர் எங்களை மறுபடியும் இந்த வருஷத்தை முடிக்கும் போது நான் கனவீனப்பட்டு முடிக்க மாட்டேன். அந்த விசுவாசம் இருக்கிறதா? அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ பெரிய மலை போல காரியத்தை நீ சாதிக்க வேண்டாம், ஆனா என் கூட உங்க கூட அந்த கர்த்தர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தின் நிலை என்ன? ஏதோ இருக்கிற பாஸ்டர், ஒரு நாள் போச்சு, ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல, எங்க இருக்கிறார்னு தெரியல. நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பல சந்தேகம், ஏன் இதெல்லாம் அப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது? அதனால்தான் கிதியோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் கூட கேட்டான், கர்த்தர் என் கூட இருந்தா என் குடும்பத்தில் இப்படி எல்லாம் நடக்குமா? நாங்க இப்படி சிறுமைப்பட்டு போவோமா? கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ இந்த அந்நியர்களை முறியடிப்பேன்னு சொல்லி சொன்னார். இந்த மீதியானியர்களை முறியடிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு என்னுடைய விசுவாசத்தின் நிலை என்ன?
ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்கும் என்றால் நிச்சயமாய் நீங்கள் கனம் பெறுவீர்கள். யாபேஸ்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவனை குறித்து நான் இந்த நேரத்தில் சொல்லாம போக முடியும். யாபேஸ்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த பிள்ளைய கையில் எடுக்கும்போது அந்த அம்மா வச்ச பேரு, அவன் பேர் யாபேஸ் என்கிறதுக்கு அர்த்தம் ஒரு துக்கம், ஒரு சாபம். அப்போ நீங்க சாபமும் துக்கம்ன்ற ஒரு பேரை வச்சா அந்த பிள்ளை எப்படி வளர்ந்து வரும்போது எப்படி வளரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெற்றோரை இப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சகோதரர்கள் நேசிப்பது குறைந்து விடும். சகோதரர்களும் நேசிக்கல, பெற்றோரும் நேசிக்கல, எல்லாரும் சாபோன்னு கூப்பிட்டு இருந்தா அவன் இருதயம் எப்படி உடைந்து நொறுங்கி போயிருக்கும் பாருங்க. அவன் சொன்னாங்களா, உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியல உங்க குடும்பத்துல. ஆனா அவன் பேர் சாபம். யாபேஸ் என்றால் துக்கம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஒரு தேவன் இருக்கிறார்னு நம்பினான் பாருங்க. என் அம்மாவை போய் கேட்கல, அவன் சகோதரர்களை போய் கேட்கல, அவங்க கிட்ட யாருகிட்டயும் போல. ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னான். பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலாம் யாபேசை கர்த்தர் கனப்படுத்தினார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்றைய விசுவாசம் உனக்குள் ஒரு கனத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கணும். உங்க செயல் வேற மாதிரி இருக்கும். இப்பொழுது இருக்கிற அந்த வார்த்தைகளை பேச மாட்டீங்க. எங்க பெருசா இருக்கிறார், என்ன செய்துட்டார் எனக்கு பெருசா, இப்படி பேசுகிறவர்கள் நிச்சயமா சொல்றேன், அவர்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லை. ஏன்னா அவர்கள் சூழ்நிலைமை பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள், மனுஷனை பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு காரியத்தை நல்ல உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும். கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தானா நாளுக்கு நாள் அவனை மேலதான் கொண்டு வந்து கொண்டே இருப்பாரே ஒழிய ஒரு நாள் கர்த்தர் அவனை கனவீனப்படுத்தவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த குடும்பம் கனவீனம் அடையவே அடையாது. என் பாவத்தினால தான் நான் கனவீனம் அடையலாமே ஒழிய ஆண்டவரா ஒரு காலம் என்னை கனவீனப்படுத்த மாட்டார். நாம நம்முடைய செயல்னால வேணா கனவீனப்படுத்திக்கலாம். ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் எல்லாம் மேலானது. என் பிள்ளைகளை குறித்த திட்டம் எல்லாம் மேலானது. இந்த சபையை குறித்த திட்டம் எல்லாம் அவருக்கு மேலானது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளை குறிச்சும் என் ஆண்டவர் என்ன திட்டத்தை வச்சிருக்கானா, மேலான கனமான திட்டங்களை வச்சிருக்கிறார். பக்கத்துல அவங்களை தட்டி சொல்லுங்க, உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறார். நீங்க நல்லா சொன்னீங்க பாருங்க. சொல்லும் போது நல்ல உற்சாகமா தான் சொல்லுங்களேன். அவங்க அதுல ஒரு பலன் அடைய வேண்டாமா? கர்த்தர் ஒரு காலம் நம்ம கனவீனம் அடைய செய்ய மாட்டார். அதனால்தான் தாவீதை தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தையை கவனிங்க. வாசிங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம், 46வது வசனம், 3வது. கர்த்தர் அவனும் கூட இருந்தார்னா என்ன அவனுக்கு கிடைத்தது? 1 சாமுவேல் 17 45 46 வாசிங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். சிறு வயதுல ஒரு நாள் நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை கவனிங்கள். தேசத்துல அந்த பக்கத்து தேசம் பெலிஸ்திய தேசத்துல இருந்து 9 அடி உயரம், யோசித்து பாருங்க, 9 அடி உயரத்துல ஒரு மனுஷன் எழும்பி அவன் பயங்கரமான பிறந்த ராட்சசர்களே பெரிய ராட்சச மனுஷனா கோலியாத். ராட்சதனா எப்படி இருப்போம்? 9 அடி உயரம். நான் ஏற்கனவே சொன்ன தாவீது ரொம்ப சின்னவன். 9 அடி உயரத்துல எழும்பி நிக்கிறான். எழும்பி நின்னு சொல்றான், ஒவ்வொரு நாளும் அவன் கத்துறான், யாராவது இஸ்ரவேல்ல ஒருத்தர் இருக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்கிறீங்களா? ஒரு ஆம்பளை இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஆம்பளை இருந்தா என் முன்னாடி வாங்க. நான் உங்களுக்கு என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை. 40வது நாள் வந்துருச்சு. இன்னைக்கு நான் ஜெயிச்சேன்னா உங்க எல்லாரும் வந்துடணும், என் தேசத்துக்கு அடிமையா வந்துடணும். ஒவ்வொரு நாளும் கத்திட்டு போய் உள்ள போயிடுவான். இங்க தேசமே நடுங்கி கொண்டிருக்கு. யாரு போய் அவனை சந்திக்கிறது? பைபிள் சொல்லுகிறது, முதல் ராஜா சவுல் தேசத்திலே உயரமானவனா, அவனே அவனை சந்திக்க பயப்படுறான். ஐயோ என்ன நடக்க போகுது? இப்பதான் ஆண்டவர் கரெக்டா அனுப்ப வேண்டிய நேரத்துக்கு அனுப்பி விடுகிறார். வரார், ஒரு பால் கட்டியும் கொஞ்சம் பொருட்களையும் அண்ணனுக்கு தின்பண்டத்தை கொடுக்கிறதுக்கு ராணுவத்துக்கு வரார். வரும்போது கேட்கிற, என்ன ஓவரா சத்தமா இருக்கு? யாருடைய சத்தம்பா இது?
இல்லங்க ஒருத்தர் சொல்றான், இந்த பாருங்க ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறாங்க, இந்த பாருங்க 9 அடியில அவன் டெய்லி சத்தம் போடுற சத்தம் தான் நமக்கு இப்படி கேக்குது, இன்னும் இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னோட நம்ம எல்லாம் அவனுக்கு அடிமையா போயிடணும் அப்படின்னு சொன்னா. யாரு? நம்ம அடிமையா போறதா? நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் அடிமையா போறதா? இவன் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அண்ணன் வந்துட்டான். அவன் உடனே கேக்குறான், ஏய் நீ எங்கடா உனக்கு இதெல்லாம் விசாரிக்கிற, உன் வேலை என்ன வேலை? அவங்க மைண்ட்ல இருந்து அது போகவே இல்லை. பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. இதுதான் சகோதரர்கள். சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணினார்? நீ தான் அடுத்த ராஜா. ஆனா அவங்க அண்ணன் மைண்ட்ல இன்னும் என்ன இருக்குன்னா, நீ யாருதான் மேய்க்க வேண்டியவன். இப்படி தாங்க நம்ம சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்க சொல்லலாம், சில சகோதரிகளும் இருந்துட்டு போறாங்க. சேர்த்துக்குங்க. சொன்னா பாருங்க, நீ கொஞ்சம் ஆடை எங்க விட்டுட்டு வந்த, உனக்கு என்ன வேலை ராணுவத்துக்கிட்ட? அவன் உடனே அவனுக்கு ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்வான், நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, there is a reason, நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இல்லையாப்பா, நீ ஏன் அண்ணன் இப்படி பேசுற? இவன் அவன் மேல கோவப்படுறான். பெரிய அண்ணன், நீ இப்படி எல்லாம் நிக்க கூடாது, போ அப்பா போய் பாரு, போய் ஆடமை. ராணுவத்துல நிக்கவெல்லாம் நடுங்கி இருக்கிறான். அவன் ஒருத்தன் கேட்டான், அண்ணன் கொஞ்சம் சும்மா இருந்த, இவனை கொன்னா என்ன தருவார் ராஜா? அவர் பொண்ணை தருவார். ஐயோப்பா, அடுத்த சந்தோஷம். ஒரு அழகான ஆஃபரை விட்டாங்க பாருங்க. கோலியாத்தை கொண்டுகிறவனுக்கு ராஜாவின் மகள். அப்படியா? விடு, நான் பாத்துக்கிறேன் மீதி இருக்கிறத. இறங்கினா களத்துல பாருங்க, எல்லாரும் கத்துறாங்க, வேணாம் வேணாம், போகாதீங்க போகாதீங்க. முன்னாடி ஒருத்தர் வந்து, என் ட்ரெஸ் வேணா போடு, இந்த ட்ரெஸ் ரொம்ப வயசானதுங்க, ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்களா, எனக்கு இது போதும். அவன் போகும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனான், ஜீவனுள்ள தேவனை இவன் நிந்திச்சிட்டானே. இப்படி ஒரு அந்நிய விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனம் இல்லாதவன், நுனித்தோல் விருத்த சேதனம் இல்லாத ஒரு அந்நிய மனுஷன் எங்க ஆண்டவரை நிந்திப்பதா? வைராக்கியம் பாராட்டினான் பாருங்க. அங்க போனா ஓடுறான், எல்லாரும் கத்துறாங்க, ஐயோ போகாதீங்க, அங்க வந்துட்டான், பக்கத்துல இருக்கிறான், நீங்க இவ்வளவு கிட்ட போறீங்க. அப்படியே அந்த பள்ளத்தாக்கின் வழியா போகும்போது தனக்கு தேவையான 2 கல்லை எடுத்துக்கொண்டான், 3 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டான். அவன் முன்னாடி பாக்குறான், அவனுக்கு ஒரே இவனை பார்த்தா சிரிப்பா இருக்கு. அவன் கேட்கறான், என்னடா நான் என்ன நாயா, நீ கல்லெல்லாம் எடுத்துட்டு வர? என்ன கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்றான், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்காவது மரியாதை கொடுறா. அவன் முன்னாடி வரும்போது அவன் எல்லாம் தன்னை வச்சிருக்கான் பாருங்க, ஃபுல் கவர்டு. ஒரு மிலிட்டரி ட்ரெஸ்ல, இன்னைக்கு யுத்தம் நடக்கிற மிலிட்டரி ட்ரெஸ்ல ஒரு இடம் கூட குண்டு பட்டா ஒன்னாகாது, அப்படி போட்டிருக்கான் ட்ரெஸ். ஒரே ஒரு சின்ன இடம் மாத்திரம் விடப்பட்டிருக்கு, அது குட்டியோண்டு இந்த நெத்தி மாத்திரம், கண்ணு பக்கத்துல மூட முடியாது, அதை மூட அவன் கீழே விழுந்துருவான். அந்த நெத்தியும் கண்ணு மட்டும்தான் இருக்கு, மீதி எல்லாம் ஹெல்மெட் போட்டு மூடி இருக்கிறாங்க. தாவீது போகும்போது அப்படி ஆண்டவர் மேல வைராக்கியம் பாராட்டி ஒரு கல்லை எடுத்து அப்படியே சுத்தராயே, கர்த்தருடைய நாமத்துல வரேன்னு சொல்லி சுத்தி விட்டான் பாருங்க. அந்த கல்லு எங்க போச்சுன்னே தெரியல, அது பாட்டுக்கு நேரம் பறந்து போய் அடிக்க வேண்டிய ஒரே நெத்தில அடிக்க வேண்டிய சரியான இடத்துல அடிச்சு. இப்படி அடிச்சதுதான் இவன் இப்படி பட்ட உடனே எப்படி விழுந்திருக்கணும்? ஏங்க இப்படி பட்டா நம்ம எல்லாம் எப்படி விழுவோம்? சில எல்லாம் சும்மா நடக்கும் போதே கீழே விழுந்துட்டு இருக்கான், ஒண்ணுமே படாம எல்லாம் விழுறான். இப்படி பட்டா எப்படி விழணும்? ஆனா பைபிள் சொல்லுது, முகங்குப்புற விழுந்தானா. இவன் இப்படி அடிச்சான், பின்னாடி ஆண்டவர் அவன் பக்கத்துல இருந்து அவன் பெரடியில ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, சாஷ்டாங்கமாய் அவனுடைய கால்களுக்கு முன்பதாக விழுந்தான். ஒட்டுமொத்த தேசமும் மலைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு பாக்குறான் என்ன நடக்குதுன்னு. ஒரு சின்ன பையனா ஒரு ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அன்னைக்கு சுத்தி விட்டான் பாருங்க. அந்த கல்லு போய் பட்டதும் தேவன் அவனோடு இருந்து அடித்தார். அப்ப நான் சொல்ல முடியும், ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் சத்துருக்கள் மேல் கர்த்தர் நிச்சயமாய் ஜெயம் தருவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எல்லா சத்துருக்கள் மேலும் கர்த்தர் ஜெயம் தருவார். என்ன பேச்சு பேசினான் தெரியுமா அவன்? அத வந்து கீழே விழுந்தவன் அவன் பட்டயத்தை எடுத்தே அவன் தலையை வெட்டினான் பாருங்க. இவன் கையில பட்டயம் கிடையாது, அவன் பட்டயத்தை, கோலியாத் வச்சிருந்த பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தையே வெட்டி கையில எடுத்து காமிச்சான். இவன் விழுந்த உடனே பார்த்தான், குட்டியா இருக்கிறவெல்லாம் அவன் கீழே இருக்கவெல்லாம் பார்த்தா ஒரே ஓட்டமா ஓடிட்டா. இவர்கள் எல்லாரும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். அதனால தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு பிசாச, பெரிய பிசாசை எதிர்த்து நீங்க வீழ்த்திட்டீங்கன்னா கூடி இருக்கிற குட்டி சாத்தாலாம் அடிச்சு பரண்டிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடும். இன்னைக்கு நீங்க சத்ருவ மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், எதிராளியாகிய பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்குள் இருக்கிறது. நமக்குள் இருக்கிறவர் ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார்.
சத்துருவை ஜெயிக்கத்தக்க வல்லமே கர்த்தர் எனக்குள் வச்சிருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் எப்படின்னா பெரியவர். சொல்லுங்க நல்ல சத்தமா, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். சத்துருக்களின் மேல் ஜெயம் தருவார். இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பெரிய வல்லமை உங்களை எதிர்த்து போராடலாம். ஆனா நீங்க ஆண்டவரை நம்பி உங்க விசுவாச துளிர் விட்டு ஆண்டவரையே சார்ந்து நிப்பீங்கன்னா நான் சொல்ற ஒரு வல்லமை கூட உங்களை ஜெயிக்க முடியாதுங்க. நிச்சயமாய் நீங்கள் தான் யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு சின்ன சின்ன இந்த சோட்டா ஆட்களை பார்த்தே பயப்படுறாங்க. அதோ கருப்பா ஏதோ தெரியுதே பாஸ்டர், வீட்டுக்குள்ள போலாமா பாஸ்டர், பூனை குறுக்கா வந்துச்சு நல்லா கேட்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை இப்படித்தான் அணுகி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு. பைபிள் சொல்லுது இந்த தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவனே சொன்ன வார்த்தையை நீங்க கவனிங்க, வாசிங்கள் என்னோடு சேர்ந்த சங்கீதம் 18வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார்ன்றதை விட என்னை எல்லாவற்றிலும் என்ன செய்யப்பட்டார்னா ஜெயத்தை பெற கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. என்னிலும் எல்லாருமே பலத்தவான்கள், பெரிய பெரிய ஆட்கள். இஸ்ரவேலின் ராஜா எதிர்க்கிறான், ஒரு நாயை தரத்துறது போல தரத்துறான். ஒரு நாயை பார்த்தா கல் எடுத்து, அதனாலதான் இங்க பாருங்க நாய் நிறைய ஓடி வரும். நீங்க ஓடினீங்கன்னா பின்னாடி விரட்டிக்கிட்டே வரும். ஆனா நாயை திரும்பி என்னன்னு அப்படி பார்த்துட்டீங்கன்னா போதும், அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடலாம், நீங்க அவங்கள விரட்டலாம். இன்னைக்கு நிறைய பேர் சின்ன சின்ன பிரச்சனைகளை அது அவங்கள விரட்டுது. பிசாசு சிலர நாயை போல விரட்டுறான். அவங்க அங்க போய் ஒளிஞ்சு பாக்குறாங்க, இங்க போய் ஒளிஞ்சு பாக்குறாங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணா சரியாயிடுமா, இவர்கிட்ட ஜெபம் பண்ணா. நான் சொல்றேன், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு விசுவாசி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, விசுவாசத்தை முழங்கால் பண்ணிட்டு பாருங்க. எந்த வல்லமை உங்களை ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. எனக்குள் இருக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு வராம என்னால ஜெயிக்க முடியாது சத்துருவை. இன்னைக்கு ஒருவேளை பலவீனப்பட்டு போயிட்டீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. என்னை ஆண்டவர் விசுவாசத்துல பலப்படுத்த சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஜெயிக்க கிருபை செய்தார். நான் சொல்ற தாவீது போன எல்லா யுத்தத்திலுமே ஜெயித்தாங்க, ஒரு யுத்தத்துல கூட தோற்கல. அவன் ஒரே ஒரு நேரம் தோல்வி அடைஞ்சான், குடும்ப வாழ்க்கையில அவன் பாவம் செய்யும் போது தோற்று போனாங்க. ஆனா அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில பாவம் செய்யாத எல்லா யுத்தத்திலும் அவனுக்கு தெரியும், நான் போய் நின்னாலே என் கூட கர்த்தர் வந்துட்டார் யுத்தத்துக்கு. ஜெபம் பண்ணிட்டு தான் யுத்தத்துக்கு போவான், ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் யுத்தத்துக்கு போய் நிப்பான். எதிராளியை பார்த்து பயப்படவே மாட்டான். அவ்வளவு பெரிய வாரியர் அவன், யுத்த வீரன் அவன். அவன் அப்படி போய் நிப்பான் என்றால் இன்றைக்கு அதே தேவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். நிச்சயமாய் சத்துருக்களை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்க மறுபடியும் அல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவியை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடுங்கள், அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியார் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியார் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவன் ஒருவர் என்னோடு இருக்கிறார். சத்துருக்கள் மேல் நிச்சயமாய் ஜெயம் தருவார். எந்த அந்தகார வல்லமை உங்களை ஜெயிக்கவே முடியாது. எந்த மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனியங்கள், ஏவலின் ஆவிகள் தைரியமாய் விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு சந்திச்சு பாருங்க. உங்களை பார்த்தா பிசாசு பயப்படுவான். நீங்க ஒரு தெருவில் நடந்து போனா பிசாசு பயப்படுவான். இந்த அனுபவத்திலலாம் நான் வந்ததுனால நான் தைரியமாய் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஜெப வல்லமை விசுவாசத்தோடு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். பிசாசு நிக்கவே முடியாது. பெரிய பிசாசு, சின்ன பிசாசு, எந்த பிசாசா வேணா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர், நான் சொல்றேன், அவர் நமக்காக என்ன செய்வார்? நான் யுத்தம் செய்வார். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். நான் ஆண்டவரையும் விசுவாசிக்க மாட்டேன்,
கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். அப்புறம் இப்படி இருந்தா நான் சொல்ற சின்ன சின்ன காரியத்துக்கு பயம்தான் வரும். நிறைய பேருக்கு ஒரு மரண பயம் வரும். ஐயோ நாளைக்கு நான் செத்து போயிருவனும், காலையில் நான் உயிரோட எழும்போனா, இதெல்லாம் சொல்றேன். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு வல்லமை தான் அவங்களை அந்த மாதிரி பயப்படுத்தி கொண்டே இருக்கு. படபடப்பான பயம். இன்றைக்கு நிறைய ஒரு கூட்டத்தினர் சின்ன சின்ன காரியத்துக்கு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை அவங்க சார்ந்து கொள்வார்களா, அவருடைய நடுக்கமும் பயத்தையும் கர்த்தர் மாற்றி அவர்களையும் வாழ வைக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிசாசு அவங்கள பயப்படுத்தியே கொள்றாங்க, பயப்படுத்தியே கொள்றான். பயம் 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 பயம், எங்க போனாலும் பயம். ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது பயம், ஏதாவது ஆயிடுமோ. இந்த பயம்லாம் அனாவசியமான பயங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு வரக்கூடாது. தேவையான பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவையான பயம் அந்தந்த இடத்துல அது கேட்ட பயம், கர்த்தர் மூலமா கர்த்தர் சொன்னபடி வருகிற கூடிய பயம். அது முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அனாவசியமான பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியில போகட்டும். 3 காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது சொல்லுங்க, தாவீதோடு இருந்த கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சகோதரர்கள் நடுவிலே அவனை என்ன செய்தார்? கனம் பெற செய்தார். 2வது, தாவீதோடு இருந்த கர்த்தர் என்ன செய்தார்? காரியங்களை என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். தாவீதோடு இருந்த கர்த்தர் சத்துருக்களின் மேல் ஒரு பெரிய ஜெயம் தந்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.